10th standard unit 6 இது வந்து lesson number 6 ஹிஸ்ட்ரியில். இப்போ நம்ம இதில் பிரீஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் நம்ம பிரீஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், what were the duties of the பாளையக்காரர்ஸ்? பாளையக்காரருடைய கடமைகள் என்ன? Duties of பாளையக்காரர்ஸ். பாளையக்காரர்ஸ் were free to collect revenue, administer the territory, settle disputes, maintain law and order. ஸோ இந்த நாளும் பாளையக்காரருடைய கடமைகள். பாளையக்காரர்ஸ் were free to collect revenue, administer the territory, settle disputes, maintain law and order. ஸோ ரெவென்யூனா வரி வசூல் பண்ணுற உரிமை, அந்த பிரதேசத்தை நிர்வகிக்கின்ற உரிமை, டிஸ்பியூட்ஸ் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தல், லா அண்ட் ஆர்டரை நிர்வாகம் செய்தல். இந்த போலீஸ் டியூட்டிக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்காவல் ஆர் அரசு காவல் அப்படின்னு பேர். இப்போது செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஐடென்டிஃபை த பாளையம்ஸ் based on the division of east and west. So the பாளையம்ஸ் divided into two, ஒன்று ஈஸ்ட் இன்னொன்று வெஸ்ட். டிவிஷன்ஸ் ஆஃப் பாளையம். ஈஸ்ட் பாளையம்ஸ் பார்த்திங்கன்னா நாகாலபுரம், NAGALAPURAM நாகாலபுரம். சாத்தூர், SATTUR. அடுத்து எட்டயாபுரம், ETTAYAPURAM. பாஞ்சாலம் குறிச்சி, PANCHALAMKURICHI பாஞ்சாலம் குறிச்சி. இப்போ இந்த நாலும் படிச்சுக்கோங்க. நாகாலபுரம், சாத்தூர், எட்டயாபுரம், பாஞ்சாலம் குறிச்சி. வெஸ்டர்ன் பாளையம்ஸ் ஊத்துமலை, UTHUMALAI ஊத்துமலை. தலவன் கோட்டை, THALAVANKOTTAI தலவன் கோட்டை. நான் படிக்கிற மாதிரியே ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க, சிலபல் சிஸ்டத்தில் சொல்கிறேன் நான். நடுவ குறிச்சி, NADUVAKURICHI நடுவ குறிச்சி. சிங்கம்பட்டி, SINGAMPATTI சிங்கம்பட்டி. சேதியூர், SEITHUR செய்தூர். சரியா? இப்போ அடுத்தது ரெண்டு கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் படிச்சுக்கலாம். மூணாவது கொஸ்டின் பாருங்கள். வாட் வேர் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பேட்டில் ஆஃப் காலக்காடு? சிக்னிஃபிகன்ஸ்னால் முக்கிய அம்சம். ஸோ காலக்காடு போரின் முக்கியத்தை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பேட்டில் ஆஃப் பாலக்காடு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சப்டைட்டில் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட், நவாப்னா ஆற்காடு பகுதியை ஆட்சி புரிந்த ஒரு மன்னர், அவருக்கு முகமது அலி. The Nawab sent an additional contingent of sepoys to Mafuz Khan. ஸோ மஃப்யூஸ் கான் அப்படிங்கிறது ஆற்காடு நவாப்போட சகோதரன். நவாப் என்ன பண்ணார்? சென்ட் அண்ட் அடிஷ்னல் கான்டிஞ்சன்ட் ஆஃப் செப்பாய். அடிஷ்னல்னா கூடுதலாக, கான்டிஞ்சன்ட் ஆஃப் சிப்பாய்ஸ்னால் ஒரு படை, இராணுவ படை, அதை அனுப்புனாருங்கிறதுக்கு சென்ட் டு மஃப்யூஸ் கான். மஃப்யூஸ் கான் ஸ்பெல்லிங் பாருங்கள், MAHFUZKHAN மஃப்யூஸ் கான். சரியா? அண்டு ரெயின்ஃபோர்ஸ்டு ஆர்மி ப்ரொசீடட் டு திருநெல்வேலி. ஸோ அந்த இம்ப்ரூவ் ஆகி அதிகமான எண்ணிக்கையை கொண்ட அந்த ஆர்மியானது
திருநெல்வேலியை நோக்கி ப்ரொசீட் ஆனுச்சு, முன்னேறியது. சரியா? The Nawab sent an additional contingent of Sipais to Mafuz Khan and a reinforced army proceeded to திருநெல்வேலி. Besides அப்படின்னா கூடுதலாக, the 1000 Sipais of the company. கம்பெனினா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட 1000 சிப்பாய்கள் கூடுதலாக மஃப்யூஸ் கான் received 600 more sent by the Nawab. ஸோ மஃப்யூஸ் கானுக்கு ஏற்கனவே ஒரு 1000 சிப்பாய்கள் இருக்கிறாங்க, கம்பெனியோட ஆளுங்க. 600 பேர் அதிகமாக அவங்க ஆற்காடு நவாப்பு அனுப்பியிருக்கார். சரியா? ஃபஸ்ட்டு இதை படிச்சுக்கோ. பிசைட்ஸ் the 1000 Sipais of the company, Mafuz Khan received 600 more sent by the Nawab. அப்புறம் he also had the support of cavalry and foot soldiers from the Carnatic. ஸோ கர்நாட்டிக்லேருந்து இவருக்கு கேவல்ரி ஃபுட் சோல்ஜர்ஸோட சப்போர்ட் இருக்குது. கேவல்ரி அப்படின்னா குதிரைப்படை, ஃபுட் சோல்ஜர்ஸ் அப்படின்னா காலாட்படை. ஸோ சோல்ஜர்ஸ் ஆர்மி, கேவல்ரி அண்டு ஃபுட் சோல்ஜர்ஸ் கர்நாட்டிக்லேருந்து வந்திருக்கு. அந்த சப்போர்ட்டும் மஃப்யூஸ் கானுக்கு இருக்கும். அதில் அவர் ஒரே ஒரு தப்பு செய்கிறார். பிஃபோர் மஃப்யூஸ் கான் குட் ஸ்டேஷன் ஹிஸ் ட்ரூப் நியர் காலக்காடு. மஃப்யூஸ் கான் தன்னுடைய ட்ரூப்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல இராணுவ துருப்புகள், அவற்றை நிலைநிறுத்துவதற்கு முன்பே, குட் ஸ்டேஷன் ஹிஸ் ட்ரூப்ஸ் என்ன ஒரு நியர் காலக்காடு, காலக்காடு அருகில் தன்னுடைய இராணுவத்தை நிலைநிறுத்துவதற்கு முன்னரே 2000 soldiers from திருவாங்கூர் joined the forces of புலித்தேவர். ஸோ புலித்தேவருடைய படையில் 2000 வீரர்கள் திருவாங்கூரில் இருந்து சேர்ந்து விட்டார்கள். 2000 soldiers from திருவாங்கூர் joined the forces of புலித்தேவர். ஸோ காலக்காட்டில் சண்டை நடக்குது. In the battle of காலக்காட், மஃப்யூஸ் கான் ட்ரூப்ஸ் வேர் routed. routed அப்படின்னா தோல்வி அடைந்தது. காலக்காடு பேட்டிலில் மஃப்யூஸ் கானுடைய துருப்பு தோல்வியை அடைந்தது. இப்போது கொஸ்டின் நம்பர் 4. What was the bone of contention between the company and கட்டபொம்மன்? ஸோ இங்கிலீஷ் இந்தியா கம்பெனிக்கும் கட்டபொம்மனுக்கும் இடையே என்ன பிரச்சனை? Bone of contention. Under the provisions of the treaty 1781. ஸோ சட்டங்கள், ட்ரீட்டி இதுக்கெல்லாம் ப்ரொவிஷன்ஸ்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சட்டத்தில் அளித்துள்ள அதிகாரங்கள், ட்ரீட்டியில் அளித்துள்ள அதிகாரங்கள் 1781 கீழ் the Nawab had assigned the revenue of Carnatic to the company. நவாப்பு கையெழுத்து போட்டுட்டார், இந்த கர்நாட்டிக்கோட ரெவென்யூ எல்லாம் கம்பெனிக்கு தான்ட்டு. The company had gained the right to collect taxes from பாஞ்சாலங்குறிச்சி. கம்பெனி உரிமையை பெற்றது. had gained அப்படின்னா கம்பெனி உரிமை பெற்றது. எதற்கு? to collect taxes from பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சியினுடைய பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ அவரிடம் இருந்து வரி வசூல் செய்வதற்காக கம்பெனி உரிமையை பெற்றது. எல்லா பாளையக்காரர்ஸும் ஃப்ரம் பாளையக்காரர்ஸ். The company appointed its collectors to collect taxes from all the பாளையம்ஸ். அனைத்து பாளையக்காரர்களிடம் இருந்து, அதுக்கு இங்கிலீஷ் என்ன? ஃப்ரம் ஆல் தி பாளையம்ஸ். என்ன செஞ்சிச்சு கம்பெனி? கம்பெனி அப்பாயிண்டட் இட்ஸ் கலெக்டர்ஸ். கம்பெனி கலெக்டர்களை பணியில் அமர்த்தியது. எதுக்கு? டு கலெக்ட் டாக்ஸஸ். அவ்வளோதான். த கம்பெனி அப்பாயிண்டட் இட்ஸ் கலெக்டர்ஸ் டு கலெக்ட் டாக்ஸஸ் ஃப்ரம் ஆல் தி பாளையம்ஸ். இந்த கலெக்டர் என்ன பண்ணாங்கன்னா, த கலெக்டர்ஸ் ஹியூமிலிட்டேட்டட் பாளையக்காரர்ஸ் அண்ட் அடாப்டட் ஃபோர்ஸ் டு கலெக்ட் த டாக்ஸஸ். ஹியூமிலிட்டேட்டட்னா இழிவுபடுத்தினார்கள்.
பாளையக்காரர்களை இழிவுபடுத்தினார்கள் கலெக்டர்கள். அப்புறம் ஃபோர்ஸை பயன்படுத்தினார்கள் டு கலெக்ட் த டாக்ஸஸ், வரி வசூலிப்பதற்காக இராணுவத்தை பயன்படுத்தினார்கள். திஸ் வாஸ் த போன் ஆஃப் கன்டென்ஷன் பிட்வீன் த இங்கிலீஷ் அண்டு கட்டபொம்மன். ஸோ இங்கிலீஷ்காரர்களுக்கும் கட்டபொம்மனுக்கும் இடையே இருந்த பிரச்சனை இதுதான். அடுத்தது ஹைலைட் த எசன்ஸ் ஆஃப் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801. ஸோ திருச்சிராப்பள்ளியில் ஒரு பிரகடனம், அதை பற்றி அதன் சாரத்தினை ஹைலைட் பண்ணுன்னு கேட்டிருக்கு. ஸோ ஒரு ஹெட்டிங் கொடுத்துருங்க, திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801. ஸோ அப்போ மருது பாண்டியர்ஸ் issued a proclamation of independence in June 1801. சரியா? 1801 ஜூன் மாதம் மருது பாண்டியர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரொக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திர பிரகடனத்தை அறிவிக்கிறார்கள். அதுக்கு பேர் என்னென்னா, இட் இஸ் கால்டு திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். அதை திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்று அழைக்கப்படுகிறது. த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801 வாஸ் an early call to the Indians. ஸோ இந்த ப்ரொக்ளமேஷன் அந்த 1801 பிரகடனம் ஒரு அழைப்பு. யாருக்கான அழைப்பு? இந்தியர்களுக்கான அழைப்பு. எதுக்கு? டு யுனைட் எகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக ஒன்றுபடுவதற்காக அழைப்பு விடுக்கிறது இந்த பிரகடனம். கட்டிங் அக்ராஸ் ரீஜியன், காஸ்ட், க்ரீட் அண்ட் ரிலிஜன். ஸோ மதம், ஜாதி, எந்த பகுதி என்ற எல்லா தடைகளையும் நீக்கி இந்த பாளையக்காரர்களெல்லாம் யுனைட் எகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ், நாட் பாளையக்காரர், அனைத்து இந்தியர்களும் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக ஒன்றிணைவதற்காக அனைத்து இந்தியர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதா. த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801 issued an early call to the Indians to unite against the British, cutting across region, caste, creed and religion. The proclamation, இந்த proclamation என்ன பண்ணாங்கன்னா, was pasted on the walls of the Nawab's palace in திருச்சிராப்பள்ளி fort. திருச்சிராப்பள்ளி கோட்டையில் இருந்த நவாப்பின் அரண்மனையின் சுவர்களின் மீது இந்த proclamation ஒட்டினார்கள். The proclamation was pasted on the walls of Nawab's palace in Tiruchirappalli fort and on the walls of ஸ்ரீரங்கம் temple. ஸ்ரீரங்கம் கோவிலில் உள்ள சுவர்களின் மீதும் ஒட்டினார்கள். Many பாளையக்காரர்ஸ் of Tamil country rallied together to fight against the English. ஸோ இவர் கொடுத்த அழைப்பை தமிழ்நாட்டில் உள்ள நிறைய பாளையக்காரர்கள் ஒன்றாக இணைந்து இங்கிலீஷ்காரர்களுக்கு எதிராக போரிட்டார்கள். சரியா? இந்த 5 கொஸ்டின் நீங்கள் படித்தா போதும், அதிகபட்சம் ஒரு 20 minutes to 25 minutes ஆகும். ஸோ படிங்க, இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தேங்க்யூ.